ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கீரை போண்டா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்லேயே அரிசி மாவு அளந்துக்கோங்க. ஸோ நான் இதே கப்லேயே 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் ஒரு 2 பல் பூண்டு, அப்புறமா ஒரு 2 துண்டு இஞ்சி தட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அது சோம்பு, 3 பச்சை மிளகாய், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா சும்மா லைட்டாக மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அந்த அரிசி மாவு, கடலை மாவு, வெங்காயம் இதெல்லாம் சும்மா கலக்கிற மாதிரி லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாலக்கீரை கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன கீரை கிடைக்குதோ நீங்கள் அந்த கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம், அரைக்கீரை, சிறுகீரை, இந்த மாதிரி எல்லா கீரையுமே சேர்த்துக்கலாம். இந்த போண்டாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அப்புறமா இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாவு, இந்த கீரை, அப்புறமா வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த கீரை, இந்த மாவு எல்லாம் இந்த மாதிரி நல்லா கோட் ஆகுற அளவுக்கு கலந்து வச்சதுக்கு அப்புறமா நாம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒரு போண்டா போடுவோம்ல, அந்த போண்டா மாவு பதத்துக்கு இதை கலந்து வச்சுக்கோங்க. தண்ணி ஆயிட்டாலும் பரவாயில்ல, தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு, நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, போண்டா மாவு. ஸோ இப்போ நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் நல்லா மூழ்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நாம் கொஞ்சமாக ஒரு போண்டா சைஸ்க்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இது ஈவினிங்க்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்குங்க. சீக்கிரமாகவும் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகுங்க, அதுக்குள்ளேயே பண்ணிடலாம். ஸோ டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அந்த சோம்பு ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா மறுபக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. கடலை மாவு அப்படிங்கிறனால உள்ளே கொஞ்சம் வேகாமல் போயிடும். ஸோ மீடியம்லேயே வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், போண்டா 2 பக்கமே சூப்பராக வெந்துச்சு. இதை நம்ம இப்போ எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. எண்ணெய் எதுவுமே குடிக்கல பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் பேட்சையும் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கீரை போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை டீ கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த கீரை போண்டாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ.